ஒவ்வொரு மூலிகைக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் ஒளிந்திருக்கு. மருத்துவத்திற்கு மட்டும் சித்தர்கள் அதை பயன்படுத்தல, இந்த மாதிரி ஆற்றலை நமக்கு கொடுக்கறதுக்காகவும். இப்போ வர்ம புள்ளிகள்லாம் சில இடங்கள்ல விதைகளை வைத்து நம்ம அழுத்துவோம். வெந்தயம் வச்சு அழுத்துவாங்க, பச்சை பயிறு, மிளகு, இந்த விதைகள் மூலமாக அந்த ஆற்றலை தூண்டுவது. ஸோ உடல்ல வந்து தூண்டுவதற்கு மிளகு, நமக்கு வந்து மிளகு மாதிரி நிறைய மூலிகைகள் பயன்படுது. ஸோ அதுதான் ஒவ்வொரு விதைக்குமே இருக்கிற ஒரு ஆற்றல். அப்போ அவ்வளவு ஆற்றலை அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. மருந்தா மட்டும் கிடையாது, மருந்தை தாண்டி அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மூலிகைக்குள்ளேயும் இருக்கு. அதுல கிராம்பு பத்தி ஸ்பெஷலாவும் சொல்லியிருக்காங்க. அப்படியே மருத்துவத்துக்கு பார்க்கும்பொழுது பெஸ்ட் ஒரு வலி நிவாரணி, தாங்க முடியாத பல்வலி சொல்லுவாங்க இல்ல மேம், பல்லு வலிக்கெல்லாம் அந்த கிராம்பு வச்சுப்பாங்க இன்னைக்குமே. அதே மாதிரி வாயில கிராம்பு வச்சுட்டு பேசும்போது, ஒரு வழக்குக்கு போறோம், நம்ம வந்து அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறோம்னா நம்ம பேச்சு நல்ல விதமாக வரணும். ஒரு வாக்கு நல்லா நம்ம சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும், எல்லாரும் நம்மள ஏத்துக்கணும், அந்த வாக்கு எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா வாயில கிராம்பு வச்சுட்டு தான் பேசுவாங்களே.